ஒரு பையனோட உடம்புல வந்து சாத்தான் பொந்துருது. அத வந்து எப்படியாவது அழிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, அவளோட அம்மாவும், அங்க இருக்கிற ஊர் மக்களும் வந்து ட்ரை பண்றாங்க. ஆனா, இதுல என்ன பிரச்சனை அப்படின்னா, சாத்தான் வந்து இந்த பூமியில பிறப்பெடுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு மனிதனோட உடம்பு அதுக்கு தேவை. அந்த மாதிரி அது மனித உடம்புல இருக்கும்போது, அந்த மனிதர்கள நம்ம வந்து கொன்றக்கூடாது. அப்படி கொன்னுட்டோம்னா, அது சக்சஸ்ஃபுல்லா வந்து பிறப்பெடுத்துரும். இப்படி இருக்க இவ்ளோ பிரச்சனைகள தாண்டி, இந்த ஊர் மக்களும் அவங்களும் எப்படி வந்து அந்த பையன அந்த சாத்தான் கிட்ட இருந்து காப்பாத்துறாங்க. இதுக்கப்புறம் என்ன ஆக போகுதுன்னு சொல்லியிருக்காங்க இந்த ஃபிலிம்ல. ரொம்பவே கொடூரமா, ரொம்பவே பயங்கரமா இருக்கும். இது 2023ல ரிலீஸ் ஆன வென் ஈவில் லர்க்ஸ் அப்படிங்கிற ஹாரர் சஸ்பென்ஸ் ஃபிலிம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா நீங்க சோஷியல் மீடியாலயும் ஃபாலோ பண்ணலாம். தான் இந்த ஃபிலிமோட ஹீரோ. இவனோட பேரு பெட்ரோ. இவன் வந்து இப்ப ஜிம்மி அப்படின்னா அவன் தம்பி கூட தான் வந்து ஒரு வீட்டுல தங்கியிருக்கான். இவங்க 2 பேரும் இப்படி இருக்கும்போது அவங்களுக்கு ஆப்போசிட்ல இருக்கிற காட்டுக்குள்ள ஏதோ பயங்கரமான சவுண்ட் கேக்குது. இது என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கண்ணெல்லாம் எடுத்துட்டு பார்க்கலாம் அப்படின்னு வெளியில போறாங்க. வெளியில போயிட்டு உள்ள போய் பார்க்கலாம் அப்படின்னு வந்து நம்ம பெட்ரோ ட்ரை பண்ணும்போது ஜிம்மி தான் வேணான்னு தடுத்துறான். இந்த நைட்ல வந்து நம்ம போக வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போயிடுறாங்க. இப்ப காலையில ஆனாலும் அவங்க 2 பேரும் போயிட்டு காட்டுக்குள்ள பாக்குறாங்க. இப்படி பார்க்கும்போது அவங்களுக்கு பயங்கரமான ஒரு ஷாக்கு. என்னன்னா ஒரு மனுஷனோட கை மட்டும் தனியா கிடக்கு. ரொம்பவே கொடூரமா இருக்கு. அது மட்டும் இல்ல, அப்படியே கொஞ்சம் தூரம் போக போக ஒரு மனுஷனோட பாதி உடம்பே வந்து தனியா இருக்கு. யாரும் இவ்ளோ கொடூரமா வந்து கொலை பண்ணிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் வந்து பாத்துட்டு இருக்காங்க. அப்பதான் அந்த ஆள் கொண்டு வந்த திங்ஸ் எல்லாம் அங்க பக்கத்துல கிடக்கிறத பார்த்துட்டு இந்த திங்ஸ் எல்லாம் வச்சு பார்க்கும்போது இவர் வந்து ஒரு சர்ச்சோட பிரீஸ்ட் மாதிரி தெரியுது அப்படிங்கறத அவங்க வந்து கண்டுபிடிக்கிறாங்க. அது மட்டும் இல்ல, அதுல வந்து ஒரு நோட் புக் இருக்கு. அதுல ஒரு லேடியோட ஐடென்டிட்டியும் இருக்கு. அது வேற யாரும் கிடையாது, இவங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கிற லேடி தான். அப்படின்னா இந்த லேடிக்கு இவங்களுக்கு ஏதாவது சம்மந்தம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட போயிட்டு விசாரிக்கிறாங்க. அங்க போனதுமே பெட்ரோ வந்துட்டு நீங்க யாருக்கும் வெயிட் பண்றீங்களா அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்கறாரு. ஆமா, நான் வந்து ஒரு பிரீஸ்ட் வர சொல்லியிருந்தேன், அவருக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு வந்து சொல்லும் போதுதான் இவங்களுக்கு வந்து எதுக்காக நீங்க வர சொன்னீங்க அப்படின்னு கேட்கும்போது ஒரு விஷயம் தெரிய வருது. வேற எதுக்காகவும் இல்லை, என்னோட பையனை கொல்றதுக்கு தான் அப்படின்னு வந்து சொல்றாங்க. இதை கேட்டதுமே இவங்க 2 பேத்துக்கும் பயங்கரமான ஷாக்கு. இதுக்காக நீங்க உங்க பையனை கொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு பெட்ரோ உள்ள வந்து பாக்குறாரு. அப்பதான் அவருக்கு வந்து ஒரு விஷயம் புரிய வருது. என்ன அப்படின்னா அவரோட பையன் வந்து ரொம்பவே மோசமான நிலைமையில அப்படியே உடம்பெல்லாம் வீங்கி போயிட்டு பயங்கரமா அஃபெக்ட் ஆகியிருக்காரு. இவருக்கு வந்து ஏதோ ஒரு வியாதி இருக்கு அப்படிங்கிற மாதிரி பெட்ரோவும் ஜிம்மியும் சொல்லும் போதுதான் அப்படிலாம் கிடையாது, இவனுக்கு அந்த மாதிரி தான் இது ஃபர்ஸ்ட் ஏதோ வியாதின்னு நினைச்சிட்டு நாங்களும் நிறைய டாக்டர்ஸை போயிட்டு பார்த்தோம். ஆனா யாராலையுமே இவனை வந்து குணப்படுத்த முடியல. கிட்டத்தட்ட 1 வருஷமா இவன் இப்படியே தான் இருக்கான். இவனோட உடம்புக்குள்ள சாத்தான் புகுந்துருச்சு அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்றாங்க. வந்து நார்மல் மனுஷங்களாலலாம் கொல்ல முடியாத அந்த சாத்தான் சக்சஸ்ஃபுல்லா பிறப்பெடுத்துரும். அப்படி பிறப்பெடுத்துருச்சுன்னா இந்த உலகத்துக்கே வந்து ஆபத்து. அதனாலதான் ஒரு பிரீஸ்ட்டை வச்சு கொல்றதுக்கு முயற்சி பண்ணேன்னு இவங்க சொல்லும் போது போலீஸ் கிட்ட இதை பத்தி இன்ஃபார்ம் பண்ணீங்களான்னு கேட்கறாங்க ஹீரோ. ஆனா அவங்க எதுவுமே வந்து ஹெல்ப் பண்ணல அப்படிங்கிற மாதிரி அந்த அம்மா வந்து சொல்லிடுறாங்க. உடனே நம்ம ஹீரோவும் அவனோட தம்பியும் வந்துட்டு போலீஸ் ஸ்டேஷனுக்கு தான் நேரா வராங்க. வந்துட்டு இது மாதிரி எங்க வீட்டு பக்கத்துல இருக்கிற அந்த அம்மா வந்து ஒரு பையனை பத்தி கம்ப்ளைண்ட் பண்ணாங்கல்ல, நீங்க ஏன் வந்து பார்க்கவே இல்லை அப்படின்ற மாதிரி கேட்கறாங்க. அது மாதிரிலாம் எதுவும் வரலையே அப்படிங்கிற மாதிரி இவங்க சமாளிச்சுட்டு இருக்காங்க. ஆனா பெட்ரோ வந்து விடுற மாதிரி கிடையாது. இல்ல நீங்க வந்து பொய் சொல்றீங்க அப்படின்னு சொல்லும்போது ஆமாண்டா நாங்க பொய் தான் சொல்றோம். இந்த மாதிரி அழுகி போன ஒரு உடம்புல இருக்கிறவனை போயிட்டு நாங்க ஏதாவது தூக்க போயிட்டு எங்களுக்கு ஏதாவது அந்த டிசீஸ் வந்துருச்சுன்னா நாங்க என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து பயங்கரமா சண்டை போட்டுக்கிறாங்க. சரி, இதை பத்தி நம்ம ஊர் தலைவர் கிட்ட பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பெட்ரோவும் ஜெமியும் வந்துட்டு அவரை பாக்குறதுக்காக வந்துட்டு இந்த இன்ஃபர்மேஷனை பத்தி சொல்றாங்க. இது மாதிரி ஒரு பையன் வந்து பாதிக்கப்பட்டிருக்கான், நம்ம வந்து அவனுக்கு ஹெல்ப் பண்ணி ஆகணும். போலீஸ் கிட்ட போனாலும் அவங்க வந்து எந்த ஹெல்ப்பும் பண்ண மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லும் போதுதான் இவர் சொல்றாரு, எனக்கு இந்த விஷயத்தெல்லாம் பத்தி தெரியாதுன்னு நினைச்சீங்களா, இதெல்லாம் முன்னாடி எனக்கு தெரியும். ஆனா நம்ம கண்டுக்காம இருக்கிறது தான் நமக்கும் நல்லது அப்படிங்கிற மாதிரி இவரே வந்து பேசிட்டு இருக்காரு. அதனால நிச்சயமா நம்ம ஊர்ல இருக்கிறவங்களுக்கே வந்து ஆபத்து வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவர் சொல்றாரு. சரி, இவர்கிட்ட சொல்லிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு பெட்ரோவும் ஜிம்மியும் அங்க இருந்து கிளம்பிடுறாங்க. இவர்கிட்ட சொன்னதுக்கு அப்புறம் ஏதாவது இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும் அப்படின்னு பார்த்தா இவர் நைட்டு ஃபுல்லா அப்படியே யோசிச்சுட்டே இருந்துட்டு நைட்டே அவரோட வேன் எடுத்துட்டு அங்க வந்து வராரு, அந்த வீட்டுக்கு வராரு. அதுவும் கையில துப்பாக்கியோட வராரு. வந்துட்டு இவனை எப்படியாவது கொண்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு கன் பாயிண்ட்ல வச்சுட்டு இருக்காரு. இந்த லேடி ஐயோ அப்படி மட்டும் சுற்றாதீங்க, அப்படி சுட்டுட்டீங்கன்னா அந்த சாத்தான் வந்து அடுத்து உங்க உடம்புக்குள்ள வந்துடும் அப்படிங்கிற மாதிரி வந்து இவர் சொல்லிட்டு இருக்கா. இது மாதிரி அது உடம்புல இருக்கும்போது நம்ம கொண்டுட்டோம் அப்படின்னா நம்ம உடம்புக்குள்ள அந்த சாத்தான் வந்து பரவிட்டே இருக்கும். இவன் ஷூட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்துட்டே இருக்கான். ஆனா ஒரு கட்டத்துக்கு மேல அவன் வந்து ஷூட் பண்ணலாம் அங்கிருந்து கிளம்பி போயிடுறான். கிளம்பி அவன் வீட்டுக்கு போயிருப்பான்னு பார்த்தா அதே இடத்துல தான் கார்க்குள்ள தூங்கிட்டு இருக்கான். அப்ப நம்ம பெட்ரோவும் ஜிம்மி அங்க வந்துட்டு நீங்க இப்படி ஒரு காரியத்தை பண்ணுவீங்க நாங்க எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லிட்டு இருக்காங்க. அப்பதான் அந்த ஊர் தலைவர் வந்துட்டு இங்க பாருங்க, இதுக்கு மேல இவங்க வந்து இந்த லேண்ட்ல இருக்கக்கூடாது, ஒன்னு அவனை கொன்றணும், இல்லைன்னா எங்கேயாவது அவனை தூக்கிட்டு போயிட்டு போட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து பிளான் பண்றான். சரி, அவனை வந்து கொல்றதுக்கு பேசாம இந்த மாதிரியாவது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பெட்ரோவும் இதுக்கு வந்து ஒத்துக்கிறான். அவனை தொடாதீங்க, அப்படி தொட்டாலே அந்த சாபம் வந்து உங்களுக்கு வந்துடும் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்றாங்க. ஆனா இதெல்லாம் வந்து அவங்க பெருசா வந்து நம்புற மாதிரி இல்ல. அதனால என்ன பண்றாங்கன்னா பெட்ஷீட்லேயே அவனை தூக்கிக்கிட்டு எப்படியாவது காருக்கு போகலாம் அப்படின்னு வந்து ட்ரை பண்றாங்க. ஆனா அவங்களால வந்து தூக்கலாம் முடியல, ஏன்னா அவன் உடம்பு வேற ஏற்கனவே வீங்கி போயிருக்கும். எப்படியோ மேனேஜ் பண்ணி அவனை தூக்கிக்கிட்டு அந்த காருக்குள்ள வந்து போட்டுறாங்க. இவங்க எல்லாரும் இப்ப வந்து ரொம்ப தூரத்துல போயிட்டு இவனை எங்கேயாவது வந்து விட்டுட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட 300-400 கிலோமீட்டர் தாண்டி போயிட்டு இருக்காங்க.
இன்னும் எவ்வளவு தூரம் இதே மாதிரி போயிட்டு இருப்ப அப்படின்னு பெட்ரோல் கேட்கும்போது இவங்களுக்கு குறுக்கால ஒரு சின்ன பையன் வந்துடுறான். அவனை இடிக்காம எப்படியோ வந்து வண்டியை டேர்ன் பண்ணிட்டு போயிடுறாங்க. இப்ப இன்னொரு 100-200 கிலோமீட்டர் கிட்ட தாண்டி வந்துட்டாங்க. சரி எப்படியோ வந்துட்டோம், ஒரு வழியா இவனை வந்து இறக்கி விட்டுட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க காரை நிறுத்திட்டு பின்னாடி போய் பார்க்கும்போது தான் இவங்களுக்கு பயங்கரமான ஷாக்கு. என்னன்னா அவனை இவங்க ஏத்திட்டு வந்தவனை காணோம். ஐயோ இவன் எங்க விழுந்து தொலைச்சானோ தெரியலையே அப்படின்னு பார்க்கும்போது, சரி இதுக்கு முன்னாடி ஒரு சின்ன பையனை இடிக்க போனோம்ல, அந்த இடத்துல மேபி விழுந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கப்புறம் நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஊர் தலைவர் வந்து கிளம்பிடுறாரு. இதுக்கப்புறமாவது எந்த பிரச்சனையும் இல்லாம இருக்கணும்னு இவங்க 2 பேரும் பேசிட்டு வந்துட்டு இருக்காங்க. வீட்டுக்கு வந்ததுல இருந்தே ஊர் தலைவர் வந்து எதுவுமே பேசல, அமைதியா இருக்காரு. அப்ப வெளியில போனா அவங்க ஒய்ஃப் வந்து இவங்க ஹஸ்பண்ட் பேரை சொல்லி கத்துறாங்க. என்னன்னு வந்து பார்த்தா இவங்க ஆட்டுக்கூட்டத்துல ஒரே ஒரு ஆடு மட்டும் வித்தியாசமா இருக்கு. இப்ப இந்த ஆட்டோட உடம்புல அந்த சாத்தான் வந்து புகுந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து தெரிஞ்சுக்கிறாரு. மேல் நோக்கி துப்பாக்கியை வச்சு சுடும்போது அங்க இருக்கிற எல்லா ஆடுகளுமே ஓடிடுது. அந்த சாத்தான் புகுந்த ஆடு மட்டும் அங்கே நின்று இவங்களை பார்த்துட்டு இருக்குது. சரி இதை எப்படியாவது கொண்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஷூட் பண்றதுக்கு வந்து ஊர் தலைவர் பாக்குறாரு. அப்ப அவங்க ஒய்ஃப் என்ன பண்றாங்கன்னா, வேணா அப்படி மட்டும் பண்ணிடாதீங்க, அப்படி பண்ணிட்டா அது வந்து நமக்கு வந்து அந்த சாபம் வந்துடும், அதனால அப்படி பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அழுகுறாங்க. அவங்க என்னதான் சொன்னாலும் இவர் கேட்குற மாதிரி இல்லை. அதனால அவங்க ஒய்ஃபை என்ன பண்றாங்கன்னா, ஒரு பெரிய கோடாறு மாதிரி இருக்கு, அதை எடுத்து அவரோட தலையில போட்டு அவர் வந்து கொண்டுடுறாங்க. இதுக்கப்புறம் நம்ம எதுக்கு வாழணும்னு சொல்லிட்டு அவங்களும் வெட்டிட்டு அந்த இடத்துல இறந்து போயிடுறாங்க. வீட்டுக்கு வந்ததுல இருந்து அந்த பையனை யாராவது பார்த்திருப்பாங்களா, காப்பாத்திருப்பாங்களா, என்ன ஆயிருக்கும் அப்படின்ற மாதிரி தான் வந்து திங்க் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க இப்படி உட்காந்து திங்க் பண்ணிட்டு இருக்கும்போது இந்த இடத்துக்கு இவங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்க அந்த லேடியோட சின்ன பையன் வந்து வரான். இந்த பையன் தான் நடந்த விஷயத்தை பத்தி சொல்றான். நம்ம ஊர் தலைவர் வந்து இதே மாதிரி அவங்க ஒய்ஃப் வந்து இறந்து போயிட்டாங்க, அதுல இருந்து எங்க பாட்டியும் வந்து காணோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். எனக்கு பயமா இருக்கு, அதனால நான் உங்க கூட இன்னைக்கு நைட்டு தங்கிக்கலாமா அப்படிங்கிற மாதிரி இவன் கேட்கறான். சரின்னு இவங்களும் அவங்களோட மாட்டு கொட்டாயில அந்த பையனை வந்து தங்க வைக்கிறாங்க. ஏன்னா இவங்களுக்கும் வேற ஆப்ஷன் கிடையாது. இதுக்கப்புறமா வீட்டுக்குள்ள போயிட்டு எப்படி இதெல்லாம் நடந்திருக்கும், எப்படி அவர் வந்து தானாவே சூசைட் பண்ணிட்டு இறந்து போயிருப்பாரு அப்படிங்கிற மாதிரி இவங்க அதை பத்தி தான் வந்து திங்க் பண்ணிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்ல, நம்ம பெட்ரோக்கு வந்து ஒரு ஃபேமிலி இருக்கு, ஒருவேளை இதெல்லாம் பண்ணதுனால நம்ம ஃபேமிலியும் இது பாதிக்குமோ அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து திங்க் பண்றாரு. அதனால தன்னோட ஃபேமிலியை காப்பாற்றணும்னு சொல்லிட்டு இவன் வந்து புல்லட்ஸ் அது மாதிரி எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுட்டு நெக்ஸ்ட் டே விடிஞ்சதுமே ஃபர்ஸ்ட் அவனோட ஃபேமிலியை பாக்குறதுக்காக அவன் தம்பி கூட அங்கிருந்து கிளம்புறான். ஒய்ஃபுக்கு வேற ஒரு மேரேஜ் ஆகியிருக்கும். இவன் தான் வந்து ஹஸ்பண்ட். இப்போ ஒன்னெல்லாம் உள்ள விட முடியாது போடா அப்படின்னு சொல்லிட்டு அவன் விரட்டும் போது, நான் கண்டிப்பா என்னோட ஃபேமிலியை பார்த்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பெட்ரோ வந்து சண்டை போட்டுட்டு உள்ள வரான். அப்படி உள்ள வந்ததுமே ஃபர்ஸ்ட் அவன் போட்டிருக்க காஸ்டியூம்ஸ் எல்லாத்தையுமே வந்து கழட்டிட்டு இதை எரிக்கிறதுக்கு தான் வந்து ட்ரை பண்ணிட்டு இருக்கான். வேற காஸ்டியூமும் கேட்டுட்டு இருக்கான். ஏன்னா இந்த ட்ரெஸ்ஸை போட்டு தானே அவனை வந்து தூக்கிட்டு போனான், அதனால இந்த ட்ரெஸ்ஸை வந்து இது பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்றான். அப்ப அவனோட ஒய்ஃப் வந்து கத்திக்கிட்டே இருக்கா. வந்து எவ்வளவோ சொல்லி இந்த சிச்சுவேஷனை புரிய வைக்கிறதுக்கு ட்ரை பண்றான். ஆனா அதுக்குள்ள அந்த கிளாத்ஸ் எல்லாத்தையுமே அவங்க வீட்டுல இருக்கிற நாய் வந்துட்டு மோப்பம் பிடிச்சிட்டு இருக்கு. இவன் வந்து எதையுமே புரிஞ்சுக்காம கத்திக்கிட்டே தான் இருக்கா. இதனாலதான் இவங்களுக்குள்ள டைவர்ஸே வேற ஆகியிருக்கும். இப்போ எப்படியாவது இந்த ட்ரெஸ் எல்லாத்தையுமே வந்து எரிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் எடுத்துட்டு போயிட்டு அந்த ட்ரெஸ்ஸை வந்து எரிச்சிட்டு இருக்கிறான். இதுக்கப்புறம் எந்த பிரச்சனையும் வராம இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவுக்கும் இவங்களுக்கும் பிறந்த பிள்ளைங்க வந்து 2 பேர் இருப்பாங்க. அதுல ஒரு பையன் பையன் வந்துட்டு கொஞ்சம் கால் கை விளங்காம அந்த மாதிரி வந்து எப்பயுமே படுத்தே இருப்பான். இப்ப அந்த நாய் வந்து அந்த ட்ரெஸ் எல்லாத்தையுமே வந்து மோப்ப முடிச்சிச்சுல, அது ஒரு சின்ன பொண்ணு பக்கத்துல எப்ப நின்றுட்டு இருக்குது. ஆக்சுவலா இவங்க 2 பேருக்கு எப்ப பார்த்தாலும் சண்டை வந்துகிட்டே தான் இருக்கும். இந்த பொம்பளை எதையுமே புரிஞ்சுக்காம கத்திக்கிட்டே தான் இருப்பா. அதனாலதான் இவங்க வந்து டிவோர்ஸ் பண்ணிட்டு போயிருப்பாங்க. இப்ப எதுக்காக மறுபடியும் இங்க வந்த அப்படின்னு சொல்லிட்டு இவன் கேட்டுட்டு இருக்கும்போது அவன் வந்து புரிய வைக்கிறதுக்கு ட்ரை பண்றான். ஆனா இவன் சொல்ற எதையும் வந்து இவங்க பெருசா வந்து நம்புற மாதிரி இல்ல. இவங்க பேசிட்டு இருக்க இந்த கேப்ல இந்த நாய்க்குள்ள அந்த சாத்தான் வந்து பூந்திருக்கும். ஏன்னா அந்த துணியெல்லாம் மோப்ப முடிச்சிட்டு இருந்ததுல இப்ப அந்த சின்ன பொண்ணு அது வந்து அப்படியே கடிச்சு கொதறி இழுத்துட்டு போயிட்டு இருக்கு. இதை பார்த்ததுமே ஹீரோ, அதுக்கப்புறம் அவளோட ஒய்ஃபோட செகண்ட் ஹஸ்பண்ட் எல்லாரும் அந்த பொண்ணை தேடிட்டு ஓடிட்டு இருக்காங்க, ஆளுக்கு ஒரு பக்கம். ஒரு கட்டத்துக்கு மேல நம்ம பெட்ரோவால வந்து ஓட முடியல. இதுக்கப்புறம் நம்ம இது வந்து பண்ணி பிரோஜனம் இல்லை, நம்ம ஃபேமிலியாவது அட்லீஸ்ட் காப்பாற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போயிட்டு இந்த பசங்களை கூட்டிட்டு அங்கேருந்து கிளம்புறதுக்கு வந்து ட்ரை பண்ணிட்டு இருக்கிறான். அப்போ இவளோட செகண்ட் ஹஸ்பண்ட் வந்து துப்பாக்கி எடுத்துட்டு அங்கேருந்து கிளம்புறான். அப்பதான் தயவு செஞ்சு அந்த டாகை மட்டும் சுற்றாத, அவ்வளோதான், அதுக்கப்புறம் அந்த சாபம் உன்னையும் துரத்திட்டு இருக்கோம், அதனால அந்த நாயை கறந்து கொண்டு சுற்றாத அப்படின்னு சொல்லிட்டு இவங்கிட்ட சொல்லி அனுப்புறான். ஆனா இதெல்லாம் அவன் வந்து பெருசா கேட்கற மாதிரி இல்லை. அப்ப நம்ம பெட்ரோ வந்து அவனை கண்ட்ரோல் பண்ண ட்ரை பண்றான். ஆனாலும் முடியல. ஒரு கட்டத்துக்கு மேல இவன் தடுக்கலான்னு முயற்சி பண்ணும்போது அந்த இடத்துக்கு வந்து போலீஸோட வேன் வருது. அப்ப வந்து இவன் நடந்த சிச்சுவேஷன் எல்லாத்தையும் அவங்க கிட்ட எடுத்து சொல்லிட்டு அந்த நாயை மட்டும் எக்காரணத்தை கொண்டு சுற்றாதீங்க அப்படிங்கிற மாதிரி இவங்க கிட்டயே சொல்லி அனுப்புறான். அவன் அப்படி சொல்லிட்டு திருப்பி வரும்போது கன் சுடுற சத்தம் கேக்குது. என்னடான்னு பார்த்தா இவன் வந்து அவன் நினைச்ச மாதிரி அந்த நாயை வந்து சுட்டுட்டான். இந்த மாதிரி இவன் சுட்டுட்டானே அப்படின்னு சொல்லிட்டு போச்சு. இப்ப தன்னோட ஃபேமிலியை எப்படியாவது காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு பெட்ரோ என்ன பண்றான்னா இவங்க ஃபேமிலியை கூட்டிட்டு இங்கிருந்து போறதுக்காக அங்க வரான். அப்படி திரும்பி வந்து பார்க்கும்போது அந்த சின்ன பொண்ணு அங்கதான் இருக்கா. அவளுக்கு எதுவுமே ஆக வேற இல்லை. ஏதோ சரியில்லை, நம்ம சீக்கிரமா இங்க இருந்து கிளம்பி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போயிட்டு இந்த பெரிய பையனையும் கூட்டிக்கிட்டு இங்க இருந்து போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து இங்க இருந்து கிளம்புறாங்க. இப்ப இந்த சின்ன பொண்ணு அவங்க அம்மா கிட்ட என்ன சொல்றான்னா, அம்மா அப்பா வந்து உன்னை கொல்ல போறாரு பூம் அப்படிங்கிற மாதிரி சொல்றா. இவளுக்கு வந்து பெருசா ஆனா அதை பத்தி எல்லாம் வந்து கண்டுக்கல. ஏன்னா தன்னோட பொண்ணு நமக்கு கிடைச்சிட்டா அப்படிங்கிற சந்தோஷத்துல அவ இருந்துட்டு இருக்கிறா. அப்ப கரெக்டா அந்த செகண்ட் ஹஸ்பண்ட் வந்துட்டு காரை கொண்டு வந்து அவளை மேலேயே தெரியாம ஏத்திடுறாரு. அவங்க அம்மா அந்த இடத்துல காலி. இப்ப எப்படியாவது இங்க இருந்து நம்ம சீக்கிரம் தப்பிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பெட்ரோ அங்க இருந்து கிளம்பிட்டு இருக்கிறான். அப்ப இந்த செகண்ட் ஹஸ்பண்ட காமிக்கிறாங்க. அந்த காருக்குள்ள இவன் இன்னும் வந்து சாகல. அந்த பொண்ணு வந்து அவங்க அம்மா இறந்ததை நினைச்சு ஃபீல் பண்ணுவான்னு பார்த்தா ரொம்பவே சந்தோஷமா ஜாலியா குதிச்சிட்டு இருக்கிறா. இது எல்லாத்தையும் இவன் வந்து பாத்துட்டு இருக்கிறான்.
அதுக்கப்புறமா தன்னோட அம்மாவையும் கூட்டிக்கிட்டு இங்க இருந்து போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பெட்ரோ வந்து அவங்க அம்மாவை பாக்குறதுக்காக வரான். அவங்க அம்மாவுக்கு அவங்க பேர பசங்களை எல்லாம் பார்த்தது ரொம்பவே சந்தோஷம். உன்னோட பொண்டாட்டி மனசு மாறிட்டாளா, எப்படி இங்க சீக்கிரமா அனுப்பிச்சு வச்சா அப்படிங்கிற மாதிரி இவங்க கேட்டுட்டு இருக்காங்க. ஆனா நம்ம ஹீரோக்கு வந்து எப்படியாவது இவங்க எல்லாத்தையும் காப்பாற்றணும் அப்படிங்கிற திங்கிங்ல இருக்காரு. அதுக்கப்புறம் இவங்க கார்ல போயிட்டு இருக்கும் போது அந்த சின்ன பையன் வந்து பாட்டி சாத்தான்லாம் உண்மையிலே இருக்கா அப்படின்ற மாதிரி அவங்க பாட்டி கிட்ட கேட்கும் போதுதான் இதெல்லாம் உண்மையிலே இருக்குதா அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஏன்னா இப்போ இருக்கிற இந்த உலகத்துல கடவுள் நம்பிக்கை எல்லாமே ரொம்பவே கம்மியாயிருச்சு. அதனால சாத்தான் வந்து எப்போ வந்து பிறப்பெடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு காத்துட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அதுலயும் குறிப்பா லூசிஃபர் இந்த மாதிரி 2-3 சாத்தான்களோட பேரை சொல்லி இதெல்லாம் ரொம்பவே ஆபத்தானது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அதோட அந்த சாத்தான் வந்து ஒரு மனுஷனோட உடம்ப வந்து ஆக்கிரமிக்கிறதுக்கு ரொம்பவே ட்ரை பண்ணும். அப்படி அது உடம்புல இருக்கும்போது யாருமே அவங்கள தப்பித்தவரை கூட கொண்டுடக்கூடாது. அப்படி கொண்டுட்டாங்க அப்படின்னா அது வந்து சக்சஸ்ஃபுல்லா இந்த பூமியில பிறப்பெடுத்துரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு வந்துட்டு இருக்காங்க. இதை பத்திலாம் ஏமா சின்ன பிள்ளைங்கள்ட்ட சொல்லிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு பெட்ரோ வந்து கேட்டுட்டு இருக்கான். அப்போ அவங்க அம்மாவுக்கு வந்து ஒரு ஃபோன் கால் வருது. அது வேற யாரும் கிடையாது, நம்ம ஹீரோவோட ஒய்ஃப் தான். அவகிட்ட இருந்து எப்படி ஃபோன் கால் வருது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ ஷாக் ஆகி என்ன பண்றான்னா காரை விட்டு இறங்கி கொஞ்சம் தூரம் தள்ளி போயிட்டு பேசுறான். அதுல பேசுற டோனே வந்து வேற மாதிரி இருக்கு. நீ என்கிட்ட இருந்து உன்னோட பசங்க எல்லாத்தையுமே வந்து பிரிச்சுட்டு போயிட்டே அப்படின்னு சொல்லிட்டு வந்து பயங்கர கோவத்தோட பேசிட்டு இருக்கா. அது வந்து இவ இல்ல அப்படிங்கிறது இவனுக்கு வந்து நிச்சயமா தெரியும். ஏன்னா இவன் கண்ணு முன்னாடி தான் அவ வந்து இறந்து போயிட்டா. திருப்பி கண்டிப்பா நம்மளோட பசங்களை உங்ககிட்ட இருந்து எடுத்துப்பேன் அப்படிங்கிற மாதிரி அவ பேசிட்டு இருக்கும்போது இவன் போனை கீழே தூக்கி போட்டு உடச்சிடறான். பயங்கர கோபத்தோட இருக்கான். இதெல்லாம் எப்படி நடந்துட்டு இருக்கு, அந்த சாபம் என்னையும் துரத்துது அப்படின்னு ஃபீல் பண்ணிட்டு இருக்கும்போது ஜிம்மி வந்து கரெக்டா அங்க வந்துடுறான். இப்பதான் உன் ஒய்ஃப் பேசினதுக்கு ஏன் இவ்வளவு கோவப்படுறேன்னு கேட்கும்போது இவன் வந்து அவ ஒய்ஃபே கிடையாது, அவன் என் கண்ணு முன்னாடி தான் இறந்து போனான் அப்படிங்கிற மாதிரி நடந்த எல்லா விஷயத்தையும் பெட்ரோ வந்து ஜிம்மி கிட்ட சொல்லிட்டு இருக்கும்போது ஜிம்மி வந்து அவனை காம்ப்ரமைஸ் பண்றான். நீ ஒன்னும் கவலைப்படாத, நிச்சயமா நம்ம இந்த பிரச்சனையில இருந்து வெளியில வந்துடுறான். எனக்கு தெரிஞ்ச நல்ல ஒரு மந்திரவாதி மாதிரி இருக்காங்க, அவங்க கிட்ட போயிட்டு நம்ம ஹெல்ப் கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவன் வந்து காம்ப்ரமைஸ் பண்ணி இவங்க 2 பேரும் அந்த இடத்துல இருந்து கிளம்புறாங்க. இங்க இருந்து நேரா அவங்க அந்த மந்திரவாதி வீட்டுக்கு தான் வந்து வராங்க. அவங்களும் எந்த ஒரு அப்ஜெக்ஷனும் சொல்லாம இவங்க எல்லாத்தையும் இங்கே வந்து தங்க வைக்கிறாங்க. இன்னைக்கு நைட்டு இவங்க எல்லாரும் இங்கே வந்து தங்குறாங்க. ஆனா இந்த பையன் மட்டும் நான் வந்து கார்க்குள்ளே இருந்துக்கிறேன் அப்படின்னு சொல்றான். பெட்ரோவும் அதனால அவங்க கூடயே இருக்கிறான். இந்த பாட்டி கூட அந்த சின்ன பையன் வந்து தூங்கிட்டு இருக்கான். ஒரு சைடு அந்த மந்திரவாதி தனியா தூங்கிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி எல்லாரும் தூங்கிட்டு இருக்க இந்த டைமிங்ல காருக்குள்ள இந்த பையன் இருக்கான்ல, அப்ப வந்து அவன் ரொம்பவே பயப்படுறான். ஏன்னா அதுக்கு ஒரு கை மட்டும் அந்த கார் கிளாஸ்ல வந்து வச்சுட்டு போகுது. ஆனா அங்க இருக்கிற யாருக்கும் அது வந்து தெரியல. அவனால அந்த ஃபீலிங்ஸை எக்ஸ்பிரஸும் பண்ண முடியல. இந்த பாட்டி தூங்கிட்டு இருக்கும்போது கண் விழிச்சு பாக்குறாங்க. அப்ப வந்து அவளோட மருமக அந்த சின்ன பையனை தூக்கி வச்சிட்டு இருக்காங்க. ஓ வந்துட்டியாமா அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து கேட்டுட்டு இருக்காங்க. ஏன்னா இவன் உயிரோட இல்ல இறந்துட்டா அப்படிங்கிற விஷயமே ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு தெரியாது. இவங்க பேச பேச அவகிட்ட இருந்து எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது தான் அவங்களுக்கு முழுசா தெரிய வருது. அவளோட முகமே வந்து கோரமா இருக்கு. இது வந்து உடனே தன்னோட பையன் கிட்ட சொல்றா. உடனே இவனும் போயிட்டு தன்னோட சின்ன பையனை எப்படியாவது காப்பாற்றணும் அப்படின்னு மேல போய் பார்க்கும்போது கரெக்டா பால்கனி கிட்ட அவ வந்து குழந்தைய வச்சுட்டு நின்றுட்டு இருக்கா. இங்க பாரு ஒழுங்கா அந்த குழந்தைய விட்டு அப்படின்னு வந்து அவ சொல்லிட்டு இருக்கும் போதே வந்து மேல இருந்து அப்படியே கீழே வந்து ஜம்ப் பண்ணிடுறா. உடனே நம்ம பெற்றோரும் கீழே போயிட்டு பாக்குறாங்க. ஆனா கீழே அந்த சின்ன பையனையும் காணோம், அவளையும் காணோம். பார்க்குள்ள வந்துட்டு இந்த பையனை பாக்குறாங்க. இவனுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, இவனை வந்து நீ பாத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு இங்க விட்டுட்டு நான் போயிட்டு அவளை தேடிட்டு வரேன், நீ ஒரு பக்கம் போயிட்டு தேடு அப்படின்னு சொல்லிட்டு ஆளுக்கு ஒரு பக்கம் வந்து தேட போறாங்க. அப்ப இந்த சூனியக்கார லேடி அவங்க இப்பதான் வந்து எந்திரிச்சே வராங்க. அப்படி எந்திரிச்சு வந்து பார்க்கும்போது இப்ப இந்த பையனை தான் நம்ம முதல்ல பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்றாங்க. இவனுக்கு என்ன இவன் நல்லா தானே இருக்கான் அப்படின்னு ஜிம்மி சொல்லும்போது தான் டே ஒழுங்கா பாரு அந்த சாத்தான் இப்ப இவன் உடம்புக்குள்ளதான் இருக்கு அப்படிங்கிற மாதிரி இவங்க சொல்லிட்டு இருக்காங்க. இதுக்கப்புறமா தான் இந்த லேடி வந்து எல்லா விஷயத்தையுமே வந்து சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. தன்னோட ஹஸ்பண்ட் வந்து இந்த விஷயமா வந்து ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே வந்து ஒரு கிளைண்ட்டை வந்து பாக்குறதுக்காக போனாரு. ஆனா அவர் திருப்பி வரவே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அப்பதான் நம்ம ஹீரோவும் புரிஞ்சுக்கிறான். இந்த படத்தோட ஸ்டார்டிங்ல ஒரு பிரீஸ்ட் வந்து அந்த பேய் கொண்டிருக்கோல அந்த சாத்தான், அது இவங்களோட ஹஸ்பண்ட் தான். அந்த சாத்தானை பிடிக்கிறதுக்காக தான் அவர் போயிருப்பாரு. ஆனா இவர் திருப்பி வந்திருக்கவே மாட்டாரு. இதெல்லாமே வந்து முன்னாடியே ஆரம்பிச்சிருச்சு, நாங்க தான் வந்து கண்டுக்காம விட்டுட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சொல்லிட்டு இருக்காங்க. இது எல்லாத்தையுமே நம்ம கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னா நிச்சயமா அந்த அழுகுன உடம்பு வந்து நமக்கு தேவை அப்படின்னு சொல்லிட்டு இந்த அதை தேடி இவங்க வந்து போக ஆரம்பிக்கிறாங்க. அந்த பெரிய பையனை அவங்க பாட்டி கிட்ட வந்து விட்டுட்டு போறாங்க. இப்ப இவங்க எல்லாரும் கிளம்பி போற வழியில தான் அந்த லேடி வந்து இன்னொரு விஷயத்தையும் சொல்றாங்க. 23 வருஷத்துக்கு முன்னாடியே இந்த மாதிரி ஒரு கேஸ் வந்து வந்தது, ஆனா பெருசா எடுத்துக்காம விட்டுட்டோம், அது இவ்வளவு தூரம் ஒரு மாதிரி இப்ப இவ்வளவு பெரிய பிரச்சனையா வந்து நிக்குது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சொல்லிட்டு இருக்காங்க. எப்படியாவது அந்த உடம்பை நம்ம கண்டுபிடிக்கணும், அதுவும் நம்ம அதை வந்து அழிச்சிடக்கூடாது அப்படின்னு இவங்க பேசிட்டு வந்துட்டு இருக்காங்க. இப்படி வர வழியில இந்த இதை வந்து சாத்தானை வந்து எப்படி அழிக்கணும் அப்படிங்கறத இவங்க வந்து இதுக்கு முன்னாடி சில மாங்ஸ் எல்லாத்தையும் மீட் பண்ணிருப்பாங்க. அவங்க வந்து சொல்லி கொடுத்திருப்பாங்க. அதை வச்சு இப்ப வந்து நம்ம ஒரு இடத்துக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்கூல் மாதிரி இருக்கு, அந்த இடத்துக்கு தான் வராங்க. பக்கம் இவன் தம்பிக்காரன் அந்த சின்ன பையனை தேடி வந்து போயிட்டு இருக்கிறான். அப்படி போகும்போது லைட் வந்து ஆஃப் ஆகி எரியுது அவனோட கார்ல ஆட்டோமேட்டிக்கா. என்னன்னு பார்த்தா அந்த ஒய்ஃப், அவங்க அண்ணனோட ஒய்ஃப் வந்து அந்த பையனை தூக்கிக்கிட்டு போற மாதிரி தெரியுது. அடி பாவி, இவனை வந்து நான் நிச்சயமா சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ரொம்பவே பயந்து போயிட்டு முன்னாடி கொஞ்சம் வந்துட்டு இருக்கான். அப்பதான் தெரியுது அந்த பையனை கொண்டு அவனோட மூளையை வந்து அவ எடுத்து சாப்பிட்டுட்டு வந்துட்டு இருக்கா. இதை பார்த்ததுமே இவனுக்கு பயங்கர கோவம் வந்துருது. ஏன்னா தன்னோட அண்ணனோட பையனை வந்து இது மாதிரி பண்ண யாருக்கு தான் கோவம் வராது. அதனால அப்படியே அவளை வச்சு மரத்துல வச்சு இவன் ஏத்திடுறான். பொதுவாகவே சாத்தான்களுக்கு குழந்தைகள்னா ரொம்பவே பிடிக்கும். அதனால நிச்சயமா இந்த இடத்துல தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஒரு பிளேஸ்க்கு வராங்க. அங்க இருக்கிற குழந்தைங்க எல்லாமே வந்து பேய் பிடிச்ச மாதிரி தான் ஏற்கனவே உட்காந்துருக்குதுங்க. இதுங்க கிட்ட போயிட்டு ஹெல்ப் கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் உள்ள போயிட்டு இந்த சாத்தான் எங்க இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா, அதோட பாடி எங்க இருக்குன்னு சொல்லுங்க, உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சா சொல்லுங்க அப்படின்னு வந்து கேட்டுட்டு இருக்காங்க. நாங்க இருக்கிற எந்த குழந்தையுமே வாயை திறக்கிற மாதிரி இல்ல, அதுங்களை பார்த்தாவே பயங்கரமா இருக்கு.
இப்ப என்ன பண்றது அப்படின்னு இவங்க வெளியில வந்து டிஸ்கஸ் பண்ணும்போது, இதுக்கு முன்னாடி கார்ல இவங்க வந்து அடிபட்டிருப்பான்ல ஒரு பையன். அந்த பையன் இங்க வரான். இவன பார்த்ததுமே, "டேய் நிச்சயமா உனக்கு ஏதாவது தெரிஞ்சிருக்கணும். அந்த சாதனம் எங்க இருக்குன்னு சொல்லு" அப்படிங்கிற மாரி இவனும் வந்து எவ்வளவோ கேட்டு பார்க்குறான் பெட்ரோ. ஆனா அந்த சின்ன பையன் எதுவுமே பேசாம ஓடி போயிடுறான். அப்பதான் இவங்க சொல்றாங்க, "இவங்க கிட்டலாம் நம்ம ஹெல்ப் கேட்கக்கூடாது. ஏன்னா இந்த பசங்க அந்த சாத்தானுக்கு தான் ஃபேவரா பண்ணுங்க. இதுங்க வந்து நம்மள திசை திருப்பறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு" அப்படிங்கிற மாரி இவ சொல்லிட்டு இருக்கா. இப்ப கரெக்டா அந்த பையன் மறுபடியும் வெளியில வந்து அவ வந்து உடம்பு வந்து என்னோட வீட்ல தான் இருக்கு அப்படிங்கிற மாரி அவ வந்து சொல்றான். "இங்க பக்கத்துல தான் இருக்கு. நீங்க போய் பாருங்க" அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஓடி போயிடுறான். "நீ என் கூட வா" அப்படின்னு வந்து அவன் கூப்பிடும்போது அந்த பையன் வரல. அங்கேருந்து ஓடி போயிடுறான். இவன் அந்த பையன் பேச்ச கேட்டுட்டு அங்கேருந்து கிளம்ப பார்க்குறான். ஆனா இந்த லேடி வந்து தடுக்குறாங்க. "இல்ல நிச்சயமா இது வந்து உண்மையா இருக்காது. அவன் வந்து டைவர்ட் தான் பண்றான்" அப்படின்னு வந்து சொல்றாங்க. ஆனா நம்ம ஹீரோ வந்து கேட்குற மாதிரி இல்ல. அப்ப இன்னொரு பொண்ணு வந்துட்டு, "அந்த பையன் சொல்றத எதையுமே நம்பாதீங்க. அவன் வந்து என் வீட்ல தான் இருக்கான்" அப்படிங்கிற மாரி சொல்றான். இத கேட்டதுமே அவ்வளவுதான் பெற்றோருக்கு வந்து பயங்கர கோவம் வந்துருது. "எல்லாரும் சேர்ந்து விளையாடிட்டு இருக்கீங்களா?" அப்படிங்கிற மாரி கோவப்படுறான். அப்பதான் இந்த சின்ன பொண்ணு கீழ தள்ளி விடும்போது அவ கால்ல வந்து பவுடர் இருக்கிறத பார்க்குறான். இந்த பவுடர் ஆல்ரெடி இந்த ஸ்கூலுக்குள்ள போயிருக்கும்போது அந்த ஆடிட்டோரியம் பக்கத்துல இருந்திருக்கும். அப்படின்னா நிச்சயமா அந்த இடத்துல தான் ஏதோ ஒன்று இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க மறுபடியும் அந்த ஸ்கூலுக்குள்ள போயிட்டு ஆடிட்டோரியம்ல பார்க்குறாங்க. அங்க கீழ பார்க்கும்போது ஏதோ சுத்தியல், அதுக்கப்புறம் அந்த இடமே வந்து கொஞ்சம் ஓப்பன் பண்ற மாதிரி தான் இருக்கு. சரி வந்து இத பார்க்கலாம் அப்படின்னு லைட்டா ஒரே ஒரு பலகை எடுத்து பார்க்கும்போது அங்க வந்து ஒரு ஓல்டு பாடி இருக்கு. ஆனா இது அந்த பையனும் இல்லையே அப்படிங்கிற மாதிரி இவங்க சொல்றாங்க. எல்லாத்தையும் பார்த்ததுக்கு அப்புறமா இந்த லேடி வந்து, "நீ எங்க இருந்து ஓடாம அமைதியா போயிட்டு வெளியில என்னோட எல்லா திங்ஸும் இருக்கு. அது எல்லாத்தையும் எப்படியாவது எடுத்துட்டு வந்துரு" அப்படின்னு சொல்லிட்டு இவனை அனுப்பிச்சு வைக்கிறாங்க. இவனு போயிட்டு அந்த திங்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வரும்போது அங்க ஒரு சின்ன பொண்ணு வந்துட்டு, "எப்படியாவது அந்த சாத்தானை சீக்கிரமா கொன்றுங்க. அது மட்டும் வெளியில வந்தா நம்ம எல்லாரையும் கொன்றும்" அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருக்குது. அது பேசுறதெல்லாம் நீ எதுவும் காதுல வாங்கிக்காத அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து ஒவ்வொரு பலகையா எடுக்கிறாங்க. அப்படி எடுத்து பார்க்கும்போது தான் அங்க நிறைய பிணங்கள் இருக்கிறது இவங்களுக்கு தெரிய வருது. ஆனா இவங்க தேடி வந்த பிணம் வந்து அங்க இல்ல. அதனால ஒவ்வொரு பாடியா வந்து வெளியில எடுத்து போட ஆரம்பிக்கிறான். அப்படி எடுத்து போடும் போது அந்த அழுகி போன பிணம் அங்க இருக்கிறது தெரிய வருது. அதுவும் அது இன்னும் உயிரோட தான் வேற இருக்கு. அந்த பிணத்தை தான் இவங்க வந்து வெளியில எடுத்தாகணும். அப்படி அவன் எடுக்க ட்ரை பண்ணிட்டு இருக்கும்போது அந்த சின்ன பொண்ணு வந்து எப்படியாவது கொன்றுங்க கொன்றுங்க அப்படிங்கிற மாதிரியே சொல்லிட்டு இருக்குது. இவனால அந்த பிணத்தை வந்து தனியால எடுக்கவும் வர முடியல. அந்த கீழ இருக்கிற அழுகி போன பிணமும், "உன்னால தான் உன்னோட பொண்டாட்டி வந்து இறந்து போயிட்டா. உன்னோட பசங்களும் சாக போறாங்க" அப்படிங்கிற மாதிரி அப்படி இப்படின்னு பேச இவன் வந்து கோவப்பட்டு அங்கிருந்து வந்து வெளியில போயிடுறான். அவ்வளவுதான். இந்த சான்ஸை யூஸ் பண்ணி அங்க இருக்கிற குழந்தைங்க எல்லாம் சேர்ந்து அந்த சூனியக்காரி மாதிரி வந்தாங்களா அவங்கள வந்து கொன்னுடுறாங்க. இதுக்கப்புறம் இவனுக்கு வேற ஆப்ஷனே இல்லை. உடச்சு கதவை உடச்சிக்கிட்டு உள்ள வந்து பார்க்கும்போது அந்த பிணம் வந்து வெளியில எட்டி பார்த்து இவனை வந்து கிண்டல் பண்ணிட்டு இருக்கு. அதனால கோவப்பட்ட பெட்ரோ என்ன பண்றான்னா, எப்படியாவது அந்த பிணத்தை வந்து அடிச்சு கொண்டுறணும் அப்படின்னு சொல்லிட்டு அவனோட கையில ஒரு ராடு மாதிரி இருக்கு. அதை எடுத்துக்கிட்டு அவனை வந்து அழிக்க போறான். அப்ப அங்க இருக்கிற குழந்தைங்களும் எப்படியாவது அவனை கொன்றுங்க, இல்லைன்னா அது வந்து வெளியில வந்துரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அவன் கொன்னதுக்கு அப்புறமா இந்த குழந்தைங்க எல்லாருமே சிரிக்கிறாங்க. இதுக்காக தான் நாங்க காத்துட்டு இருந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இந்த மாதிரி சாத்தான் உடம்புல இருக்கும்போது அவங்களை கொண்டுட்டா அது வந்து பிறப்பெடுத்துரும். அதே மாதிரி பிறப்பெடுக்குது. அது வந்து ரொம்பவே கொடூரமா விகாரமா இருக்கும் அப்படின்னு பார்த்தா ஒரு சின்ன பையனோட உருவத்துல வந்து அவனோட தலையில வந்து மார்க் போட்டுட்டு போகுது. அப்புறம் இந்த உலகத்தை நான் தான் ஆள போறேங்கிற மாதிரி அந்த சாத்தான் போக அதை ஃபாலோ பண்ணி அந்த குழந்தைங்களும் போயிட்டு இருக்காங்க. இவன் எப்படியோ வந்து இப்ப வீட்டுக்கு வந்துடுறான். வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் அவன் தம்பிக்காரனுக்கும் எதுவுமே ஆகல. ரொம்பவே சந்தோஷமா அவங்க 2 பேரும் வந்து ஹக் பண்ணிக்கிறாங்க. அதுக்கப்புறம் அவன் போய் ரெஃப்ரெஷ் ஆகுறான். அப்படி குளிக்கும் போது பார்த்தா அந்த சாத்தான் அவனோட தலையில போட்ட மார்க் வந்து போகவே மாட்டேங்குது. இப்ப இவங்க வந்து இவங்களோட மாட்டுக்கொட்டை அந்த இடத்துக்கு வருவாங்க. இவங்க வந்து ஒரு சின்ன பையனை இதுக்கு முன்னாடி இந்த இடத்துல இருன்னு சொல்லிட்டு போயிருப்பாங்கல்ல. அந்த பையன் வந்து இந்த இடத்துல தான் இருப்பான். அப்பதான் இந்த சின்ன பையன் ஒரு உண்மையவே இவன் கிட்ட சொல்றான். என்ன அப்படின்னா, இதுக்கு முன்னாடி இவங்களை காப்பாத்துறதுக்காக ஒரு பிரீஸ்ட் வந்திருப்பாருல, அவனை கொன்னதே அந்த சின்ன பையன் தான். அவங்க அம்மாவையும் இவன் தான் வந்து வெட்டி கொலை பண்ணி சாப்பிட்டு இருந்திருப்பான். அந்த சாத்தான் இவனோட உடம்புக்குள்ள இருந்த வரைக்கும். இதுக்கப்புறம் கட் பண்ணிட்டு நம்ம ஹீரோவை காமிக்கிறாங்க. பையன் வந்து இருமிக்கிட்டே இருக்கான். என்னன்னு பார்க்கும்போது அவனோட வாய்க்குள்ள வந்து ஸ்பூன் மாட்டி இருக்கிற மாதிரி இருக்கு. அதை எடுக்கும்போது வாயிலிருந்து வெறும் முடியா வருது. அப்பதான் இவனுக்கு வந்து ஒரு விஷயம் புரிய வருது. இதுக்கு முன்னாடி இந்த பையனை வந்து தன்னோட அம்மா கிட்ட தான் பாத்துக்கோங்கன்னு விட்டுட்டு போயிருப்பான்ல. சோ அவங்க அம்மாவையும் இவன் வந்து கொண்டு சாப்பிட்டுருக்கான் அப்படிங்கிறது இவனுக்கு வந்து தெரிய வருது. சாத்தான் வந்து அவ்வளோ ஈஸியா நம்ம பெட்ரோவை விட்டுட்டு போயிடும் அப்படின்னு பார்த்தா கடைசியில் இவ்வளோ பெரிய ஒரு ட்விஸ்டோட வந்து இதை முடிச்சிருக்காங்க. ஏன்னா தன்னோட பையனோட உடம்புக்குள்ள இருந்து அவங்க அம்மாவையே கொண்ட மாதிரி வந்து காமிச்சிருக்காங்க. இது வந்து இவனுக்கு ஒரு பெரிய தண்டனை தான். இதோட தான் இந்த படத்தோட கதையை முடிச்சிருக்காங்க. ரொம்பவே கொடூரமா இருந்ததுல இந்த படத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க என்னோட கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணிக்கோங்க. இது மாதிரி வேற ஏதாவது படத்தை பத்தியோ சீரிஸை பத்தியோ நான் பேசணும்னு நினைச்சாலும் மறக்காம கமெண்ட் செக்ஷன் லீவ் பண்ணுங்க. அண்டில் தென் டாடா பாய் ஃப்ரம் உங்கள் தமிழ் பொண்ணு.